வணக்கம். தமிழ் அகாடமியுடைய டார்கெட் 2025 குரூப் 4க்கான டெஸ்ட் ஷெட்யூல் இது. கிட்டத்தட்ட 40 டெஸ்ட்டு மொத்தமாக தமிழ் அகாடமியிலேருந்து நடத்துகிறாங்க. 40 டெஸ்ட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா மொத்தம் லாங்குவேஜுக்கு மட்டும் 20 டெஸ்ட்டும் ஜிஎஸ்க்கு 20 டெஸ்ட்டுமாக நடத்தப்படுது. தெரியல, ஏன்னா புதிய சிலபஸ் புதிதாக மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் சிலபஸ் எல்லாத்துக்கும் என்னென்னலாம் சிலபஸில் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காகவும், ஏன்னா பள்ளி புத்தகங்கள் என்னென்னலாம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காகவும் ரொம்ப முக்கியமானது. சிலபஸை பொறுத்தளவில் ரொம்ப தமிழுக்கான சிலபஸ் ரொம்ப எளிமையான சிலபஸாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்பவும் ஈஸி கிடையாது. புரிந்து கொள்ளக்கூடிய திறன் தான் இருக்கும். மனப்பாட பகுதியில் ரொம்பவும் குறைக்கப்பட்டு என்ன செஞ்சுருக்காங்க, அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், எடுத்து பாருங்கள். இந்த சிலபஸில் ரொம்பவுமே என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு சேஞ்ச் ஓவர் நிறையா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன கேட்டிங்கன்னா, அதை அடிப்படையாக வச்சு சமச்சீர் புக்கை மட்டும் வச்சு ஜென்ரல் தமிழுக்கு ஒரு 15 டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஜிஎஸ் புக் என்ன கேட்டால் சமச்சீர் புக்கை மட்டும் வச்சு என்ன கேட்டால் 15 டெஸ்ட்டு. ஜென்ரல் தமிழ் என்ன கேட்டால் சிலபஸ் தான் ரொம்ப இப்போ முக்கியமாக இருக்கனால 25 டெஸ்ட்டு ஜென்ரல் தமிழில் சிலபஸை மட்டும் வச்சு. ஜிஎஸும் இப்போ என்ன கேட்டால் ரொம்ப முக்கியமாகுது. ஏன்னா ஜிஎஸ் தான் ஜென்ரல் தமிழ் சிலபஸ் கொஞ்சம் ஈஸியானதுனால ஜிஎஸ்லாம் கொஸ்டின் அதிகமாக வரும், அப்படி அதிக கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால 25 கொஸ்டின் செஞ்சாச்சு, அதுக்கும் மாற்றியாச்சு. ப்ளஸ் மோக் டெஸ்ட் இதோட என்ன செய்கிறோம், நம்ம சிலபஸை இது பண்ணுறோம். இது அடிப்படையில் என்ன கேட்டிங்கன்னா மொத்தமாக 4000 கொஸ்டின்ஸ் 40 டெஸ்ட்டாக வச்சு அடிப்படையாக வச்சு மென்டல் எபிலிட்டி மட்டும், ஏன்னா மென்டல் எபிலிட்டி 2 செஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதையுமே சிலபஸ் நினச்சிருக்கோம், மென்ஷன் பண்ணி தனித்தனியாக போட்டிருக்கோம். அப்போ அதை அடிப்படையாக வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணி 40 டெஸ்ட்டு. சரிங்களா? பிப்ரவரி 21 என்ன செய்கிறோம், டெஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு என்ன செய்யுங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை ஜிஎஸ் கொஸ்டினை பொறுத்தவரையில் தெரியல, போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 கொஸ்டினுமே ஜிஎஸை பொறுத்தவரையில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2லேயுமே இருக்கும். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணாலே போதும், ஷெட்யூல் அனுப்பி விடுவாங்க உங்களுக்கு. சரிங்களா? சிலபஸ் ரொம்ப என்ன சிலபஸுக்கு தேவையோ அது சம்மந்தமாக தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். சமச்சீர் புக்காக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே அப்படி தான் சிலபஸ் கொஸ்டின்ஸை வந்து எடுக்கிறோம். சரிங்களா? ஒரு டீம் என்ன கேட்டால் ஆல்ரெடி டிஎன்பிசி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் சேர்ந்து தான் அதில் என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. சரிங்களா? ஆல்ரெடி இதில் எடுக்கிறவங்க நிறையா எக்ஸாம்ஸ் எழுதுனவங்க தான் என்ன செய்கிறாங்க, இதில் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அது என்ன கேட்டி அப்படின்னா நம்ம சிலபஸை உள்ளே பார்க்கலாம் எப்படி இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சிலபஸை டெஸ்ட்டை பாருங்கள். சிறப்பு என்னங்கன்னா மொத்தம் 40 தேர்வுகள். 40 தேர்வுகள் மொத்தம் இருக்கும். அப்புறம் என்ன கேட்டி அப்படின்னா மென்டல் எபிலிட்டி மட்டும் ஒரு 500 கொஸ்டின்ஸ். தெரியல, எஸ்எஸ்எஸ் ஸ்டாண்டர்டில் என்ன சிலபஸுக்கு வேணுமோ அதை மட்டும் தான் கொடுக்க போகிறோம். தெரியல, நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நிறையா டெஸ்ட்டில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த பொதறிவு கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொதறிவு எங்கெங்கெல்லாம் கேள்விகள் வருது எல்லாமே பைலிங்குலாக தான் வருமே தவிர என்ன செய்யாது, தமிழில் மட்டும் இருக்காது. தெரியலாம், டெஸ்ட் வந்து தமிழில் மட்டும் இருக்காது, பைலிங்குலாக கொஸ்டின்ஸ் இருக்கும். தெரியலாம், புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் வினாக்கள் கேட்கப்படும். சரிங்களா? புதிய பாடத்திட்டம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அடிப்படையாக வச்சு தான் முழுவதுமாகவே வினாக்கள் இருக்கும். சரிங்களா? பொதுத்தமிழ் பாடத்திட்டம் பள்ளி என்ன கேட்டிங்கன்னா 6லேருந்து 12ஆம் வகுப்புக்கு சிலபஸுக்கு என்ன தேவையோ அதான் முக்கியத்துவம் கொடுத்து கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? எல்லாத்தையும் கேள்வி கேட்குறது அப்படிங்கிறது பழைய இதில் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. சிலபஸுக்கு என்ன தேவையோ 6லேருந்து 12ஆம் வகுப்புக்கு டெஸ்ட் வர்றப்ப தெரியல, சிலபஸுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்வாங்க, மொழித்திறன் பயிற்சி. தெரியல, அதுதான் சிலபஸை மென்ஷன் பண்ணி தான் அதுதான் என்ன செய்வாங்க, கேள்வியாக கேட்பாங்க. சிலபஸ் தேர்வுகளில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு புத்தகங்களுக்கு பொதறிவு வினாக்கள் கேட்கப்படும். இந்த சிலபஸுக்கும் தனியாக மென்ஷன் பண்ணி 6லேருந்து 10 வரைக்கும் ஸ்கூல் புக் கொடுத்துட்டு 11th 12th பொறுத்தவரை சிலபஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிப்போம். அது 11th 12th புத்தகத்தில் என்ன செய்வோம், கொஸ்டின் பொதுவறிவு புத்தகத்திலிருந்து கேட்போம் அப்படிங்கிறக்காக மென்ஷன் பண்ணிக்காங்க. அப்புறம் வேர் டு ஸ்டடி ஒரு தேர்வுக்குமே என்னைக்குன்னா சிலபஸ் டெஸ்ட் வர்றப்ப என்னங்கன்னா ஸ்கூல் புக் டெஸ்ட் அதை படிச்சிட போகிறோம். மித்த டெஸ்ட் என்னைக்குன்னா வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறத கொடுத்துருவோம். தெரியல, டிஎன்பிசி கேள்விகள் எப்படி தேர்வுகள் இருக்குமோ அதே மாதிரி கேள்விகள். தெரியல, ஸ்டேட்மெண்ட் டைப்பு தெரியுங்களா, அப்புறம் என்னங்கன்னா காலவரிசைப்படுத்துக, பொறுத்துக, இது மாதிரி கேள்விகள் தான் அதிகமாக இருக்கணும். அது மாதிரி தான் டிஎன்பிசி நிறையா கேட்குறாங்க, டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறக்காகவே அதே மாதிரி கேள்விகள் இருக்கும். ஒவ்வொரு தேர்வு முடிஞ்ச உடனேயுமே உங்களை ஆன்லைன் வழியாக என்ன செய்கிறாங்க, அன்றைக்கி ஈவினிங்கே டிஸ்கஷன் முடிச்சுருவாங்க. சரிங்களா? டெஸ்ட் எழுதி முடித்த உடனேயே டிஸ்கஷன் இருக்கும். இந்த டெஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா குரூப் 4க்கு மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய குரூப் 2 ஏன்னா அடுத்து வந்து முடிஞ்சவொடனே நம்ம குரூப் 2 சிலபஸ் அதுக்கடுத்து வருது டெஸ்ட், அதுக்கும் சேர்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். சார் அந்த பொதுத்தமிழ் புத்தகத்தை படிக்கிறப்பவே தனியாக மென்ஷன் பண்ணி ஒரு 10 to 15 கொஸ்டின் கொடுத்துருவோம். தெரியலாம், 10 to 15 கொஸ்டின் என்ன கேட்டி அப்படின்னா 15 கொஸ்டின் என்ன கேட்டால், ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டால் தமிழ் இலக்கியம் இருக்குது. தெரியல, 20 கொஸ்டின் தமிழ் இலக்கியத்திலிருந்து தமிழ் கல்ச்சர்லேருந்து கேட்க போகிறாங்க. அது பியூராக 10 கொஸ்டின் தமிழ் ஸ்கூல் புக்கில் தான் கேட்க போகிறாங்க. சரிங்களா? தமிழ் ஸ்கூல் புக்கு இலக்கணத்துக்காக படிச்சுட்டு இலக்கியத்துக்காக படிக்காமல் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம படிக்கிறவே சொல்லிக் கொடுத்துருவோம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத. கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் என்ன செய்வோம்னா ஒரு டெஸ்ட்லேயுமே இந்த தமிழ் கல்ச்சருக்காக தனியாக என்ன செய்வோம், அந்த இலக்கியத்துக்காக என்ன செய்வோம், தமிழ் கல்ச்சர் நிறைய அதெல்லாம் இருக்கும். ஜல்லிக்கட்டை பற்றி எந்த நூலில் சொல்லியிருக்கு, கிளைத்தொகையில் சொல்லியிருக்கு, அது 9ஆம் தமிழ் புத்தகத்தில் அதான் கொஸ்டின் கேட்பாங்க. எழுது, துகள், ஏற்றது, மார்பு அப்படிங்கிற வார்த்தை, இது மாதிரி பாடல் வரிகள் இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. அது எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும்.
அதில் என்ன இலக்கிய தகவல் உங்களுக்கு தேவையோ அந்த தகவலை மட்டும் ஒரு தேர்வுலையும் 10 கொஸ்டின் என்ன செய்வோம் அதில் வச்சு விட்ருவோம். அப்போ என்ன கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறப்போ ஒரு ஃப்ளோ வந்துடும். இலக்கியத்தையும் தனியாக படிக்கணும் தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு கொண்டு வந்திருக்காக கேட்குறது. சரிங்களா? உங்களுக்கு வினாக்கள் வேணும் அப்படின்னா 10 டெஸ்ட் என்ன செய்வாங்க வீட்டுக்கே அனுப்பி விட்டுருவோம். சரிங்களா? வேணும் அப்படின்னா கேட்டிங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. சரிங்களா? டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டையும் பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னங்கன்னா 6th தமிழ். சில டெஸ்ட் 1 பொறுத்து 6th தமிழ், அப்புறம் ஆப்டிடியூட் சிம்பிளிஃபிகேஷன் ப்ரைம் நம்பர்ஸ் சொல்லிட்டு பெரும்பாலும் ஓல்டு கொஸ்டின்ஸ் தான் டெஸ்ட்டாக இருக்கும். ஆப்டிடியூட் பொறுத்தவரை ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை ஃபுல்லாக 6th புக்கில் என்ன இருக்கோ என்ன சிலபஸ் தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அப்புறம் என்ன கேட்டால் 2வது டெஸ்ட் பார்த்து 6th தமிழ் மட்டும் நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டையுமே, ஏன்னா இலக்கணம் மட்டும் தான் எழுத போகிறோம். சரிங்களா? அப்போ நியூ அண்ட் ஓல்டு புக் ரொம்ப எளிமையாக படிச்சிடலாம். சில ஒரு வாரம் இருக்கும். அப்போ ஒரு வாரத்தில் என்ன செய்யலாம் டெஸ்ட்டை பொறுத்தவரை இதுக்கு 3 நாள் அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடாது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா 14ஆம் தேதி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 14ஆம் தேதி படிக்க ஆரம்பிக்கிறப்பவே தமிழுக்கும் படிக்கணும், ஜிஎஸ்க்கும் படிக்கணும். இது ஒரு சாப்டர் படிக்கணும்னா இது ஒரு சாப்டர் படிக்கணும். அப்போ தான் என்ன கேட்டால் உங்களுக்கு பேரலாக இதை முடிய டெஸ்ட் சொல்லி அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு 3 நாள் இதுக்கு 2 நாள் சொல்லி படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சிலபஸ் என்ன செய்யாது, உங்களால் கவர் பண்ண முடியாது. எப்போவுமே டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை ஒரு வீக்கில் 2 டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த வீக்கு 2 டெஸ்ட்டையுமே படிக்கணும். சில இதில் ஒரு படம் அதில் ஒரு படம் படிச்சோன்னா சைமல்டேனியஸாக என்ன செய்யும் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு போயிட்டே இருக்கும். சில சிலபஸை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கிளாஸ் அட்டன் பண்ணால் நாங்கள் சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம். நாங்கள் டெஸ்ட்டுக்கு முன்னாடி கிளாஸஸ் முடிஞ்சிடும். இல்லை நீங்கள் டெஸ்ட் மட்டும் எழுதுனா நீங்கள் என்ன செய்யலாம் கவர் பண்ணுவீங்க. டவுட் கேட்டால் எப்போ வேணால் கிளியர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபேக்கல்ட்டிஸ். அப்புறம் 6th தமிழ் தெரியல, ஜாகிரஃபி, பாலிட்டி தெரியல. நிறைய பேர் நினைக்கலாம் ஹிஸ்ட்ரி மட்டும் அதிகமான டெஸ்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை நினைக்கிறேன் ஹிஸ்ட்ரி மட்டும் கிடையாது நம்மளுக்கு. இதில் தான் கல்ச்சர் இருக்குது. தெரியல, தமிழ்நாடு ஐஎன்எம் இருக்குது, கல்ச்சர் இருக்குது. தமிழ்நாடு கல்ச்சர் சப்ஜெக்ட் இதில் தான் இருக்குது. தெரியல, 8th ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கல்ச்சர் சம்மந்தமாக நிறையா இருக்குது. 7th ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் தமிழ்நாடு கல்ச்சர் சம்மந்தமாக நிறையா பாடங்கள் இருக்குது. தெரியல, 6th ஹிஸ்ட்ரிலையும் அதே மாதிரி தமிழ்நாடு கல்ச்சர் சம்மந்தமாக அது நிறையா பாடங்கள் இருக்குது. நம்ம ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஏன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்மளுக்கு 10 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. 10 மார்க் இதுக்கு ஒரு இதில் கேட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது தமிழ்நாடு கல்ச்சரும் சேர்த்து 20 மார்க்குக்கு இருக்குது. அப்போ 30 மார்க் அதில் தான் இருக்கும். அதுக்கடுத்து 30 மார்க் என்னன்னா இந்த பகுதியில் இருக்குது. இந்த பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்த ஜாகிரஃபியில் இருக்குது. எக்கனாமியில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் சேர்ந்து வரதுனால தான் இந்த இது மாதிரி சிலபஸ் என்ன இருக்கும் மாற்றி நம்ம கொடுத்துருக்கோம் சிலபஸை பொறுத்தவரை. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை டெலகிராம் குரூப் இருக்குது. சில டெலகிராம் குரூப் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. டெலகிராம் குரூப்பில் வாங்க. அதில் கொஸ்டின் அதில் என்ன கேட்டால் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் டெய்லி போட்டுறாங்க. சில அதை பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு டெஸ்டிங் 6th 9th 10th. ஏன்னா சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஏன்னா சயின்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் 5 கேள்வி தான் கேட்க போகிறாங்க. லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணிக்க எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ஜாகிரஃபி அங்கேயும் மென்ஷன் பண்ணிக்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்லையும் கொஞ்சம் சேர்ந்து வரதுனால ஜாகிரஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வருது. சரிங்களா? இப்போ தமிழ் வேளாண்மை பற்றி படிக்கிறப்ப எக்கனாமிக்ஸுக்கும் சேர்ந்து வருது. அக்ரிகல்ச்சர் பொறுத்தவரை எக்கனாமிக்ஸில் கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன்ஸ் சப்ஜெக்ட் இருக்குது, அதையும் என்ன செஞ்சுருக்காங்க எக்கனாமிக்ஸில் இருக்குது. சரி, அப்போ ஜாகிரஃபிங்கிறப்ப பியூர் ஜாகிரஃபி 5 மார்க் அது தேவையில்லை நம்மளுக்கு. என்ன 9th புக்கில் இருக்குது ஜாகிரஃபி அதெல்லாம் ரொம்ப படிக்க போகிறதில்ல. ஆனால் என்ன கேட்டால் அந்த 6th to 10th வரைக்கும் உள்ள ஜாகிரஃபி என்ன கேட்டால் கொஞ்சம் தேவைப்படக்கூடிய அளவில் தான் இருக்குது. எக்கனாமிக்ஸுக்கும் தமிழ்நாட்டை பற்றி கொடுத்துருக்கிறப்ப தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதில் 20 கொஸ்டின் கேட்குறாங்கல்ல எக்கனாமிக்ஸும் சேர்த்து. அப்போ அது என்ன கேட்டால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போகிறதுனால அதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க இதில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து 10th வரைக்கும் தான் ரொம்பலாம் முக்கியத்துவம் கொடுக்கல. 10th வரைக்கும் கொடுத்துருக்கு, அவ்வளோதான், ரொம்பலாம் இதில் தெரியல. அதுக்கப்புறம் பாருங்கள் ஹிஸ்ட்ரி, மென்சுரேஷன் ஒரு டாப்பிக்குமே 2D 3D எல்லாமே முக்கியமானது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, நம்பர் சீரியஸ், ரீசனிங் தெரியல, ப்ராப்ளம் நம்பர்ஸ், பைப் சம்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு தெரியல, இது மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். தெரியல. அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி இப்போ என்னன்னா பார்ட் 1 கொடுத்துருக்கோமா, பார்ட் 1க்கு என்ன சிலபஸுங்கிற பின்னாடி கொடுத்துருக்கோம். ஹிஸ்ட்ரி, ஏஜஸ் தெரியல, பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 தெரியல, அப்புறம் பார்ட் 2 பார்ட் 3 பாலிட்டி என்னென்ன பார்ட் 2ன்னு கொடுத்துருக்கு அப்படின்னா பின்னாடி உள்ள சிலபஸ் இருக்கும். இதில் பாருங்கள். அப்புறம் இது என்ன கேட்டால் 5 கொஸ்டின் தான் இருக்குது இதில். அதனால் பார்ட் 4, 5, 6 சேர்த்து கொடுத்தாரு. 7 என்ன கேட்டால் பார்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன செய்வோம் பார்ட் 7 கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்போம். சிறப்பு இந்த பற்றி உங்களுக்கு தெரியும் தெரியல. பார்ட் 7 அப்புறம் என்ன கேட்டால் 1 to 3 வரைக்கும் ஒரு தடவை டெஸ்ட்டு. சில சிலபஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமோ அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? 4 to 7 அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு. சரிங்களா? இதுக்கும் தமிழுக்கும் ஃபுல் டெஸ்ட்டு. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட். ஜாகிரஃபி பாருங்கள், ஜாகிரஃபியும் சயின்ஸையும் ஒரே இதில் ப்ரீவியஸ் கொஸ்டினோட முடிச்சாச்சு. முடிஞ்ச அளவுக்கு 100 கொஸ்டின் கொடுத்துனோம் அப்படின்னா என்ன செய்யப்படும் அதோட முடிஞ்சிடும். ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறையா நம்மளுக்கு அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அடிக்கடி. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை பார்த்தாலே பாதி இது முடிஞ்சிடும். யூடியூப் சேனலில் நிறையா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் பாதி வேலை உங்களுக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? அந்த கொஸ்டின்ஸ் தான் நிறைய திரும்ப ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதனால் ஜாகிரஃபியை பொறுத்தா 5 மார்க் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம ஆல்ரெடி 6th 10th படிச்சிட்டோம். அதில் போட்டுற ஜாகிரஃபி சயின்ஸ் எல்லாம் உட்காந்து நம்ம நிறையாலாம் நீங்கள் படிச்சுக்கிட்டலாம். 5 மார்க்காக நீங்கள் 6th ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி
என்வாமெண்டல் சொல்லி படிக்கணும் அவசியம் இல்லை. என்ன தேவையோ அது ஓல்டு கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன்லையும் போட்டிருக்கோம், நம்ம கொஸ்டின்ஸாகவும் என்ன செய்யணும் கொடுத்துறோம். அப்புறம் ஃபுல் டெஸ்ட் அவ்வளோதான். ஃபுல் டெஸ்ட்டோட என்ன செய்யுது டெஸ்ட்டு முடியுது. டெஸ்ட்டு கரெக்டாக நம்மளுக்கு மார்க் டெஸ்ட் வர்றப்ப எக்ஸாம் அப்போ அதோடு சேர்த்து முடிக்கணும். தெரில எவ்வளோ தெளிவாக நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த தெளிவாக என்ன செய்ய முடியும், உங்களுக்கு டெஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா சிலபஸ் அப்படியே முடிச்சு கொடுத்துருவோம். இல்லை டெஸ்ட் மட்டும் வேணால் கூட தாராளமாக என்ன செய்யப்படும், டெஸ்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிளாஸஸ் சிலபஸில் என்ன தேவையோ அதுக்கான டெஸ்டஸாக இருக்குது. சரிங்களா, இங்கே பாருங்கள் நான் சொன்னோம்ல பார்ட் 1ன்னு கொடுத்தா டெஸ்ட் நம்பர் 16, அதுக்கப்புறம் 18ல் என்னென்ன படிக்கணும் சரிங்களா, அதுக்கடுத்து 22 பாலிட்டியை பொறுத்தவரை என்னென்ன படிக்கணும் அப்படியே ஒன்று மென்ஷன் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். எந்தெந்த புத்தகத்தில் படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி என்ன செய்வோம் தனித்தனியாக கொடுத்துருவோம். கான்ஸ்டியூஷன் இந்த பகுதிகளாக எங்கெங்கெல்லாம் இருக்குது, 6th-லேருந்து 12th வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இந்த பகுதியில் எங்கெங்கெல்லாம் இருக்குது தெரியல. பொலிட்டிக்கல் சிஸ்டம் தமிழ்நாடு, பொலிட்டிக்கல் சிஸ்டம் தமிழ்நாடுன்னு அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிறது 12ஆம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்குது. அப்போ அது என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருவோம். அப்போ ஒரு பாடத்துக்கு நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி 11th எக்கனாமியில் இருக்குது தெரியல. பிளானிங் கமிஷன் அது 11th எக்கனாமியில் தான் இருக்குது. இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டு இதெல்லாம் நினைக்கினா 12th எக்கனாமி இருக்குது. வேலைவாய்ப்பு சார்ந்த கோட்பாடுகள்லாம் இருக்குது. இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் ஹார்மனி இதெல்லாம் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. அப்போ வேர் டு ஸ்டடி ஒன்று கொடுத்துரும். தமிழ் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்து 4 டெஸ்ட் வச்சிடும் சரிங்களா. 20 மார்க் கேட்குறாங்க, அப்போ 4 டெஸ்ட் வச்சிடும். அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் பாருங்கள் 2 டெஸ்ட் ஆல்ரெடி 10th வரைக்கும் வச்சுட்டோம். ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துரும் சரிங்களா. எந்தெந்த வேணுமோ சிலபஸ் தக்கணும் எல்லாமே கவர் பண்ணும். அதே மாதிரி தான் ஆப்டிடியூட் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது சிலபஸ் 15 கொஸ்டின் இதுக்கும் 10 கொஸ்டின் இதுக்கும் கேட்குறாங்களோ தனியாக மென்ஷன் பண்ணி சிலபஸை கொடுத்தாச்சு. அதே மாதிரி தமிழ் தெரியலாம் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகள், லகர வேறுபாடுகள், நகர வேறுபாடுகள் தெரியல. அது மாதிரி என்னென்ன சிலபஸுக்கு தேவையோ அந்த பகுதி எல்லாத்தையுமே எதிர்ச்சொல் தெரியல, சொல்லகராதிகள், எழுதும் திறன் தெரியல, அப்புறம் என்ன கலைச்சொற்கள், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் தெரியல, எளிய மொழிபெயர்ப்பு, தமிழ் இலக்கிய அறிஞர், தமிழ் தொண்டு சில அதெல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. 10ஆம் புத்தகத்தை மட்டும் தான் கேட்கப்படும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதை என்ன செஞ்சு அப்படியே சிலபஸாக மென்ஷன் பண்ணிக்கிற போல தான் தெரியல. இதுதான் நம்ம கொடுக்கப்பட்ட சிலபஸ் சரிங்களா. டெஸ்ட்டை பொறுத்தவரை வேணுங்கிறவங்க தெரில முதல்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதில் கால் பண்ணால் கூட என்ன செய்ய ரிப்ளை பண்ணுவாங்க சரிங்களா. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் 8807-108-006 அப்படிங்கிற நம்பர் தான் என்ன செய்யும் உங்கள் டெஸ்ட் பேட்சுக்கான இது. சில கிளாஸஸ் வேணால் கூட கிளாஸஸ் இருக்குது. சில டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவில் என்ன கால் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் கொடுப்பாங்க.